வந்து ஃபில்ம் மியூசிக் பாட்டு சிங்கர்ஸோட ஹேண்டில் பண்ணும்போது அது வந்து ஒரு வேறு விதமாக இருக்கும். கொஞ்சம் கூட லிமிட்டடாக ஓகே லைக் இதெல்லாம் பண்ணலாம்னா அந்த ரூல்ஸ்க்குள்ள விடுவாங்க. வென் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்களே கொஞ்சம் இட்ஸ் ஃப்ரீடம் மியூசிக் இல்லையா? ஸோ அவங்களே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயான ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்ல முடியும், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்க போக்குக்கு போய் நம்ம ஃபர்தராக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இட்ஸ் நைஸ். சிவாங்கி, உனக்கு எப்படி இருக்கு டு கொலாபரேட் வித் இந்தியா ஆர்டிஸ்ட்? எனக்கு நான் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ திஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆளுங்களோட கொலாபரேஷன் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அது என்னோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் ஆக்சுவலி இந்த ஷோல தான் இந்தியில. ஸோ அதனால எனக்கு வந்து வெரி வெரி ஹாப்பி. நான் கடைசியாக ஃபில்ம் மியூசிக் மாதிரி யூ சி மோர் லைக் என்ன சொல்ல, ரொம்ப ஒரு கிளியராக எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்கிற அதுங்களே பார்க்குறோம். இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் போத் சைட்ஸ். நாங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 15-20 years we worked with different kind of talents. It's a nice space. இந்த பிடிஎஸ்க்கு நடுவில் இப்போ உன்னோட கருத்தை கண்டினியூ பண்ணு. சூப்பர் சிங்கர் அப்போ நான் மேம பார்த்தாலே ஓடி போயிடுவேன், ஏன்னா வந்து பயம். ஆனா இப்போ வந்து பார்த்தா மேம் தான் எங்களுக்கு காஸ்டியூம்லாம் எடுத்துன்னு வராங்க. அப்படி பாவி காஸ்டியூம் போனா போட்டுன்னு சரி ஹெல்ப் பண்ணலாமே, ஏதோ கன்ஃபியூஷன்ல உட்காந்துருந்தீங்களேன்னு கொண்டு கொடுத்தா கடைசியில் வந்து எப்படி ஆகிட்டா. பயங்கர நொஸ்டால்ஜியாவா இருக்கு. ஏன்னா அப்பவுமே இதே மாதிரிதான் வந்து எல்லா சிங்கர்ஸோடயும் வந்து ரெடி ஆகும், உட்காந்து எல்லாரும் ஊர் மூலையில உட்காந்து பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அப்படியே நடக்குது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எங்களுடைய ஸ்டார்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பீங் கொலாப் அரவுண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் ஆல்சோ கம் இன். அண்ட் ஸோ அவங்கெல்லாம் இப்போ எப்படின்னா வந்து நாங்கெல்லாம் எவ்வளோ அடக்கமாக இருந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்காங்க. அப்படி தானே? அது ஒரு அக்ஷிதாலாம் வந்து அவள் சீசன் அப்போ அவ்வளோ அடக்கத்தின் உச்ச கட்டம், அப்படியே அமைதியா எவ்வளோ அடக்கமாக இருப்பேல்ல, சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு சொல்றாங்க. ஆனா அதுதான் உண்மை, இப்போ கூட அடக்க உடக்கமாக தான் இருக்கும், ரொம்ப அடக்கம்.